முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார். காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை உடனடியாக அமைக்க வேண்டும். பாரம்பரிய பெருமை மிக்க தமிழ் மொழியை இந்திய அரசின் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அங்கீகரிக்க வேண்டும். தாழ்த்தப்பட்டோர் மதம் மாறும்போது அவர்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் நீடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும். ஜல்லிக்கட்டு மீதான தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தமிழக மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் நலன் தொடர்பான 29 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேரில் வழங்கினார். இந்த கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் பிரதமர் உறுதியளித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டெல்லி ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள பிரதமர் இல்லத்திற்கு சென்று திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மலர் செண்டும் பொன்னாடையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் நலன்கள் தொடர்பான பல்வேறு அம்சங்கள் அடங்கிய மனு ஒன்றை வழங்கினார். காவிரி, முல்லை பெரியாறு உட்பட மாநிலங்களிடையேயான நதிநீர் பங்கீடு, இலங்கை தமிழர் நலன், தமிழ்நாடு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை உறுதிபட நிலைநாட்டுவது, மெட்ரோ ரயில் போக்குவரத்து மற்றும் தொழில் கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவது, தமிழ் மொழியை இந்திய அரசின் ஆட்சி மொழியாக அறிவிப்பது உள்ளிட்ட 29 முக்கிய அம்சங்கள் அடங்கிய மனுவை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். தமிழகத்தின் நலன்களை பாதுகாப்பது தொடர்பான பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து பிரதமரிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எடுத்துரைத்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மென்மேலும் பெருக்குவது தொடர்பாக பிரதமரிடம் முதலமைச்சர் விவாதித்தார். இந்த சந்திப்பு சுமார் 50 நிமிடம் நடைபெற்றது. முதலமைச்சரின் மனுவில் அடங்கியுள்ள கோரிக்கைகள் தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சந்திப்பின் போது உறுதியளித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அளித்த 96 பக்கங்கள் கொண்ட 29 கோரிக்கைகள் அடங்கிய மனுவில் பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பினை அமல்படுத்துவதற்காக காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை உடனடியாக அமைக்க வேண்டும். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தினை 152 அடியாக உயர்த்த ஏதுவாக மத்திய அரசு தரப்பில் அளிக்கப்பட வேண்டிய அனுமதிகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். மாநிலங்களுக்கிடையேயான அனைத்து நதிகளையும் இணைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் அத்திக்கடவு, அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு உடனடியாக நிதி உதவி அளிக்க வேண்டும் என இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாக் நீரிணை கடல் பகுதியில் தமிழக மீனவர்களுக்கு உரிய பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை திரும்பப் பெற வேண்டும். தமிழக மீனவர்களின் அனுமதி பெற்ற பின்னரே கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் கோவில் புதுப்பிக்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆழ்கடல் மீன்பிடிப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட விரிவான மீன்பிடி தொழில் மேம்பாட்டுக்காக சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் மீன்பிடி துறைமுகங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 2வது அலகை உடனடியாக தொடங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்யூர் அனல் மின் நிலையத்தை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸ்ரீபெரும்புதூர் மின்னணு தொழில் மையத்தை புனரமைக்க தேவைப்படும் உதவிகளை மத்திய அரசு வழங்க வேண்டும். 13வது நிதிக் கொள்கையின்படி நிலுவையில் உள்ள தமிழகத்திற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான மசோதாவில் தமிழக அரசு கோரியுள்ள திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும். நகர்ப்புற ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள வீட்டு வசதி திட்டத்திற்கு நிதியுதவி அளிக்க வேண்டும். தமிழக விவசாயிகளின் நலன் கருதி கொச்சி, பெங்களூரு இடையேயான கெயில் குழாய் பதிக்கும் திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். வேளாண்மை துறையில் சூரிய சக்தி மின்சாரத்தை பயன்படுத்தும் வகையில் நிதியுதவி அளிக்க வேண்டும். தமிழகத்திற்கு கூடுதலாக மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டு நிதியை நேரடி மானிய திட்டத்திற்கு மாற்ற வேண்டும்.
தமிழக காவல்துறையை அதிநவீனமாக்கி உலக தரத்திற்கு கொண்டு வர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் நிலுவையில் உள்ள திட்டங்களுக்கான கொள்கைகளை உடனடியாக வெளியிட வேண்டும். அதன்படி சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 29 கோரிக்கைகள் பிரதமரிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அளித்த மனுவில் இடம்பெற்றுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் டெல்லியில் இன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அளித்த கோரிக்கை மனுவில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 595 கிராம சாலைகள் மற்றும் பாலங்களை 795 கோடியே 1 லட்சம் ரூபாயில் நிறைவேற்ற தமிழக அரசு கொடுத்துள்ள திட்டத்திற்கு விரைந்து அனுமதி அளிக்க வேண்டும். பிரதமரின் ஏழை மக்களுக்கான வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு 2016-2017 ஆண்டு முதல் 2 லட்சம் வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். கிராமப்புற துப்புரவு திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள 602 கோடியே 2 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 205 ஒன்றியங்களில் கிராமப்புற வாழ்வாதார திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்க வேண்டும். திருப்பூரில் பொது சாயக்கழிவு சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு 200 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும். ஜவுளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தொழில் புரிவோருக்கு வழங்க வேண்டிய 1500 கோடி ரூபாயை வழங்க வேண்டும். ஒருங்கிணைந்த ஜவுளி உற்பத்தி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கடையம்பட்டி கூட்டு திட்டத்திற்கு 75 கோடி ரூபாயை ஒதுக்கி தர வேண்டும். தேசிய கைத்தறி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழக கைத்தறி உற்பத்தியை சந்தைப்படுத்தும் திட்டத்தில் நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகை 85 கோடியே 38 லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும். தமிழகத்தில் கிராமப்புற மற்றும் அடித்தட்டு மாணவர்களுக்கு சம வாய்ப்பை மறுக்கும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும். மாணவ மாணவிகளை MBBS மற்றும் மருத்துவ முதுநிலை கல்வியில் சேர்க்க தற்போது தமிழகம் செயல்படுத்தி வரும் நேர்மையான வெளிப்படையான மாணவர் சேர்க்கை முறையை நிரந்தரமான முறையில் தொடர மத்திய அரசு உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு கூடுதலாக 345 MBBS இடங்களை ஒதுக்க வேண்டும். இதற்கு மத்திய அரசின் பங்களிப்பில் நிலுவையில் உள்ள 280 கோடியே 30 லட்சம் ரூபாயை ஒதுக்க வேண்டும். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியுடன் இணைந்த மருத்துவமனை அமைக்க விரைந்து முடிவு செய்ய வேண்டும். அதற்கான நிதியையும் விரைந்து ஒதுக்க வேண்டும் என இந்த மனுவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் நகரமயமாக்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கரூர், விழுப்புரம், நாமக்கல் மற்றும் உதகமண்டலம் நகராட்சிகளை சேர்க்க வேண்டும். தேசிய குடிநீர் வழங்கல் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 79 குடிநீர் மற்றும் கழிவு நீர் திட்டம் உள்ளிட்ட 2405 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 99 திட்டங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய 926 கோடியே 23 லட்சம் ரூபாயை ஒரே தவணையில் வழங்க வேண்டும். சிறிய மற்றும் நடுத்தர நகரங்களில் நகர உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் திட்டத்திற்கு 2ஆம் தவணை நிதியான 37 கோடியே 42 லட்சத்தை வழங்க வேண்டும். அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் 13வது நிதிக்குழு பரிந்துரைத்துள்ள நிதியான 164 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் தற்போது வரை நிலுவையில் உள்ள மொத்தம் 576 கோடியே 37 லட்சத்தை விரைந்து வழங்க வேண்டும். கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும். மேல்நிலைப் பள்ளி கல்விக்கு தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய உதவித்தொகையில் மத்திய அரசின் பங்கான நிலுவையில் உள்ள 1169 கோடியே 67 லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் டிஜிட்டல் முறையில் ஒளிபரப்பு செய்ய மத்திய அரசு விரைந்து அனுமதி அளிக்க வேண்டும். தமிழகத்தில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு நிவாரண நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கான விதிமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டும். தமிழக உள்கட்டுமான நிதியத்தில் தேசிய உள்கட்டுமான நிதியம் முதலீடு செய்ய வேண்டும். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை நிலைநாட்ட மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும். மதம் மாறிய தாழ்த்தப்பட்ட இனத்தவரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். பழம்பெருமைமிக்க தமிழ் மொழியை இந்திய அரசின் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட
29 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டெல்லியில் பிரதமரிடம் இன்று அளித்தார்.